மோடி அவர்களுக்கும் ஒரு கரிஷ்மா இன்னைக்கு இருக்குதுன்னா 3வது முறை அமைச்சிருக்காருன்னா அது நம்மளுடைய வாழ்த்துக்கள் முதல் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எல்லாம் பேஸ் பண்ணிடலாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. சகிப்புத்தன்மையோட சில நேரம் உள்ள வச்சிருப்பாரு. இதுதான் ஆகணும், இல்லைன்னா ஆட்சி பறிப்பேன். குறிப்பாக மோடியும் அமித்ஷாவையும் நான் கடந்த ஒரு 10-15 வருஷமா நான் பார்க்கறத சொல்றேன். இப்போ நீங்க சந்திரபாபு நாயுடு என்ன மாதிரியான சிக்கல்ல இருந்து வெளியே வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி உள்ள திரும்ப கொண்டு போய் வைக்கணுன்றதுக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். இப்போ இதுவே ஒரு மிரட்டல் மாதிரி தான். இது மிரட்டல் கிடையாது, சாணக்கியத்தனம். நீங்க மிரட்டுறீங்க இல்லப்போ, அப்படி நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கடைசி 10 வருடங்கள்ல யாரு மிரட்டினாங்கிறது இல்லை சொல்ல முடியாதுங்க. டிஎம்கேல இருந்தே 10 பேர் பணம் போயிடுவாங்க கட்சி உடைச்சிக்கிட்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் தெளிவானவங்க இருக்காங்க. இப்போ சொல்றேன், 5 ஆண்டு கால ஆட்சி மிக பிரமாதமா ஓடும். அதுக்குள்ள எந்தெந்த கட்சிகளை உடஞ்சி இதே இயக்கத்தை ஜாயின் பண்ணுவாங்கன்றது விரைவில் பார்க்க தான். பாஜக வேட்பாளர்கள் பல இடங்களில் வெற்றி பெறுவாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி பல பிரச்சாரங்கள்லாம் முன்வச்சாங்க. 15 சீட்டு வரைக்கும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த தொகுதியிலுமே வெற்றி அடையலை. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியல அப்படின்றாங்க. நான் இதுவரையும் சொல்லாத தகவலை சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் பிஜேபி அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து களத்தில் நின்று போராடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதான் கூட்டணின்னு வார்த்தை அண்ணாமலை சொல்லி விஜய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சவங்க ஆனால் சில நேரங்களில் பாஜக ரொம்ப வருஷமா பாடுபட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு 10% நீங்கள் தானே போனீங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளரும் வாரும் இணையதள ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? பிரமோதமாக இருக்கேன். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் ஒரு பக்கம் பாஜகவினர் பெரிய சந்தோஷத்தில் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்னைக்கு ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. ஏன்னா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. பாஜகவுக்கு தேவையான 272 தொகுதி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை பெற முடியாமல் 240க்குள்ளேயே சுருங்கியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் நிதிஷ்குமாரோடைய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம், டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடுவோடது, இப்போ இவங்களோட சேர்த்து அது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் சிவசேனாவுடைய சிண்டியாவோடது ஒரு 7 சீட் இருக்கிறாங்க. பிற கட்சிகள் எல்லாம் 1-2 தொகுதிகளை வச்சு இப்போ 292 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கையில் இருக்குது. இது இல்லாமல் ஒரு 10 தொகுதிகள் அதர்ஸ், அதாவது 17 பேர் தனிச்சையாக நின்ற சுயேட்சைகள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ செய்தி அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. இருந்தாலும் கூட இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம். பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி அமைய போகுது அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய கணக்கில் சரியாக இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நம்மளை விட உங்களை விட என்னை விட அவர்கள் இதுலேயே அரசியல் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள். யார் நான் சொல்கிறதுன்னா மோடியும் அமித்ஷாவையும் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லையா. சந்திரபாபு அதுக்கு 5 அமைச்சர் கொடுன்னு கேட்குறதும், இணை அமைச்சர்கள் ஒரு 3 பேர் கொடுக்குன்னு கேட்கறதும், லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கணும் கேட்கறது. அதையும் தாண்டி நிதிஷ்குமாரை பற்றி நமக்கு முன்னவே தெரியும். அவர் எங்க ஒரு 5 வருஷத்துக்குள்ள 5 பல இடத்துக்கு மாறி போனவர். கடைசி நேரத்தில் இந்தியா கூட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அவர் இந்த பக்கம் போனவர். அதனால அதை பற்றி தெரியும். அதெல்லாம் தெரியாமையா மோடி நீங்க எப்பவுமே மோடியை இல்ல அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் 2 பேரையும் ரொம்ப பக்கத்துல போடக்கூடாது மோடியை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவானவர். அந்த வெற்றியோ தோல்வியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் குறிப்பாக இந்த அரசியலுக்கு வர வேண்டிய நபரே இல்லை. அரசியலை ஒரு இயக்கத்தில் எப்படி நடத்தணும், ஒரு இயக்கத்தில் ஒரு செயல்பாடு எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்து தான் ஆர்எஸ்எஸில் அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த ரேலி சம்மந்தப்பட்டது அவருடைய அரசியல் களமே கவுன்சிலாவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை மந்திரியாவோ இருந்ததில்லை. அதெல்லாம் தாண்டி மோடி அவர்களுக்கும் ஒரு கரிஷ்மா இன்னைக்கு இருக்குதுன்னா 3வது முறை அமைச்சிருக்காருன்னா அது நம்மளுடைய வாழ்த்துக்கள் முதல் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எல்லாம் பேஸ் பண்ணிடலாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. சகிப்புத்தன்மையோட சில நேரம் உள்ள வச்சிருப்பார்.
இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா ஆட்சி பறி போயிருமே. ஆட்சி பறி போகாது. அதுதான் சொல்றேன்னே. இப்போ 272ல 16 சீட்டு வந்து இவருக்கு இருக்கு, தெலுங்கு தேசத்துக்கு. 12 சீட்டு வந்து ஐக்கிய ஜனதாதளத்துக்கு இருக்கு. மொத்தம் சேர்த்தோம்னா 28 சீட்டு. 8 சீட்டு வெளியில போயிடுச்சுன்னா யார் ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருவாங்களா? இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியலன்னா கூட ஒரு இழுபறி அப்படின்றது நீடிக்கும்ல. பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா அங்க தொங்கு நாடாளுமன்ற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். காங்கிரஸ் ஆட்சி இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஃபார்ம் பண்றதுல பெரிய டிஃபிகல்டிஸ் அவங்க பக்கம் இருக்கு. அவங்க பக்கம் தான் அதிகமா இருக்கு. பண்ணவே முடியாது. இவரை விட்டா வேற வழியும் கிடையாது. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜக கடந்த 10 வருடங்களாக பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அமித்ஷா அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயங்களை சமரசம் பண்ணி போவதற்கான ஒரு பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. வாஜ்பாயை போன்ற ஒரு நிதானவாதி பிரதமர் மோடி கிடையாது அப்படின்றாங்க. நீங்க சாத பேத தண்டம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே என்னன்னா, நீங்க அதான் சொன்னே, மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாத ஒரு நபர்கள். ஏன் அது சொல்றேன்னா, இந்த 28 சீட்டுகள் வெளியே போனா எவ்வளவு நபர் இருக்கும் மொத்தம் நமக்கு? 292ல வெளில போனுச்சுன்னா கிட்டத்தட்ட 264 தொகுதிகள் இருக்கும். சரி, 264 தொகுதிகள் இருக்கு. அதுலேயும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னும் நாளைக்குள்ள, இன்னைக்கோ அல்லது நாளைக்குள்ள 10 எம்பிக்கள் வந்து சுயேட்சையாக, ஏற்கனவே 15 பேர் இருக்காங்க. 17 பேர். 15 பேர் 10 பேர்லேருந்து குறைஞ்சபட்சம் மோடி அவரோட பிஜேபியில் இணைய போகிறாங்க. அது தெரியுமா? வெளியிருந்து ஆதரவு தரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் 7 பேர் இணைஞ்சாவே என்ன ஆகும்? ஏற்கனவே 264 இருக்கு. இல்ல அதுவே ஒரு எட்ஜில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய டிஃபிகல்ட் தானே. இப்போ நாளைக்கு வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எவன் என்னென்ன கதையெல்லாம் இருக்கும் போதும் தெரியாதா? சந்திரபாபு நாயுடு பத்தி அவருக்கு தெரியாதா? இல்ல அப்ப கத்தி மேல நடக்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்புறீங்களா நீங்களும்? ஏன் அதை நீங்களும் நினைச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பாருங்க, நான் அரசியல்வாதிகளை குறிப்பாக மோடியும் அமித்ஷாவையும் நான் வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமா நான் பார்க்குறத சொல்கிறேன். மிக திறமையானவர்கள். யாரை எங்கே காலி பண்ணணும், எங்கே யாரை வளர்த்து விடணும் வரையும் அவங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். இப்போ நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து என்ன மாதிரியான சிக்கல்ல இருந்து வெளியே வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி உள்ள திரும்ப கொண்டு போய் வைக்கணுன்றதுக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். இப்போ இதுவே ஒரு மிரட்டல் மாதிரி தான். இது மிரட்டல் கிடையாது, சாணக்கியத்தனம். நீங்க மிரட்டுறீங்க இல்லப்போ, அப்படி நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கடைசி 10 வருடங்கள்ல யாரு மிரட்டினாங்கிறது இல்ல. அது இல்ல, நீங்க மோடி அவர்கள் வந்து மிரட்டாரா இல்லையன்றதை விட, நீங்க இப்ப சந்திரபாபு நாயுடும் வந்து டிமாண்ட் பண்றாரு அப்படின்னா பிஜேபி. ஆமா சார், 2 பேரும் இப்ப கிங் மேக்கரா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஒரு கிங் மேக்கரா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து டிமாண்ட் அவங்க வைப்பாங்க. நான் எங்கனாலதான் உங்களால ஆட்சி அமைக்க முடியுங்கிறத அவங்க காமிக்கிறாங்க. இது ஒரு சரியான வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. தாண்டி சாப்பிட்டுவாருங்க, தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு மோடி. என்ன இங்க நினைக்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. 300ன்னு சொன்னாங்க, 350, 380 சொல்லிட்டோம், 400 வரைக்கும் சொன்னாங்க. ஆனா பாஜக தனி மெஜாரிட்டி கூட பெற முடியல. சில பிரச்சனை. நீங்க மெஜாரிட்டின்றது இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் எவனும் நடத்துனதே கிடையாதா? யாருமே நடத்துது. காங்கிரஸ் நடத்திருக்காங்க, வெற்றிகரமாக நடத்தி 2004 2009 கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். வெறும் 150 சீட்டை வச்சுட்டுலாம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடத்திருக்காங்க. ஆனா பாஜகவுக்கும் குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பொறுமை இருக்கான்னு கேட்குறேன். காங்கிரஸ் இயக்கத்தை வச்சு நீங்க பிஜேபி எடை போடாதீங்க. குறிப்பாக வந்து இவர்களை பொறுத்தவரையும் யாரை எதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். இவங்க மிரட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மோடி பாருங்க, அன்பால மோடியை நீங்கள் எதை வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அதிர்ச்சி கொடுக்குற வைத்தியெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அடிபட்டு வீணாக போயிடுவீங்க. இது வந்து அது அவங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்குமே 74 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. யாருக்கும்? சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும். இதுக்கு மேலே நிதிஷ்குமார் என்ன பிரச்சனை இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கூட ரெடி நிதிஷ்குமார் இயக்கத்தில் இருந்து நம்ம அது வேண்டாம், நல்லா இருக்கணும், அந்த இயக்கம் ஒன்றா சேர்ந்து அந்த நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க ஏதாவது விஷயத்தில் ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் இதை ஒரு பலவீனத்தை வச்சு ஒருத்த வந்து பேரம் பேசினாலோ அது மோடி ரொம்ப தெளிவானவர். நீ உள்ளவா, அவர் கேட்குற எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். நீ கேட்குற அமைச்சர்களை கொடுப்பார். அதுதான் எந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுருப்பார். நீங்கள் கேட்குற மாதிரி வந்து சபாநாயகர்கிட்ட கொடு, அதை கொடுன்னா அதெல்லாம் ஈஸியாக தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் நினைக்கிறீங்க, அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டே கிடையாது. இப்போ கருணாநிதி ஆட்சி அவர்கள் கொண்டு வந்தார்ல கலைஞர் அவர்கள், அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் 100 முறை சொன்னாங்க, புரியுதுங்களா? இந்த இடத்துல ஸ்டேபிளாக கடைசி வரைக்கும் கூட்டணியை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஆட்சி நடத்தி முடிச்சுட்டாங்கல்ல சார். அதுதான் சொல்ல வரேன், அதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இன்றைக்கும் அந்த எதிர்க்க இருக்கிற அணி இருக்குல்ல, காங்கிரஸ் ஒரு போடு போட்டு வச்சுருவாங்க. நேற்று நான் நிதிஷ்கிட்ட பேசுகிறேன், சந்திரபாபு நாயுடு பேசுகிறேன் அப்படின்னு ஒரு சீனெல்லாம் போட்டாங்க.
செய்திகள் வந்து முதல்ல இந்த மாதிரி. காங்கிரஸ் கிட்ட ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சு இருக்கணும் கூட தக்க வச்சுக்க பாருங்க. அங்கேருந்து எவனை வந்துட போறான், அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் உருவாக்கிடுவாரு மோடி. ஏன்னா அங்க எல்லாருக்கும் தெரியுது. இது இப்ப கூட சொன்னீங்கன்னா போவோம், சொல்ல முடியாதுங்க. டிஎம்கேல இருந்தே 10 பேர் பணம் போயிடுவாங்க கட்சியை உடச்சிக்கிட்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் தெளிவானவங்க இருக்காங்க. இல்ல இப்போ அவ்வளவு பேருமே வந்து நல்லவன் நினைச்சு. ஜெகத் ரட்சகன் நல்லவனா, நல்லாளா சொல்லுங்க? ஜெகத் ரட்சகன் மேல என்ன தூய்மையானவரா? அவர் மீது எந்த மாதிரியான பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதான் பிணவரையில கூட பணத்தை வச்சிருந்தவங்க தானேங்க. இவங்கெல்லாம் சும்மா வந்துருவாங்களா? நீங்க நான் சொல்றது ஒரு ஆளை சொல்றேன். இந்த மாதிரி 10 பேர் டிஎம்கே வந்து உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காங்கிரஸ்ல இருந்து 90லேருந்து 30 பேர் வெளியில வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய பலம். அதெல்லாம் இந்த இல்ல இப்போ மாஸ்டர் பிளான் பண்றவங்க. இல்ல இப்ப நிதிஷ்குமார் வந்து டிமாண்டு வைக்கிறாரு ஒரு பக்கம். அவரும் வந்து கிட்டத்தட்ட 3 மினிஸ்டர் ஆச்சு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி இவங்களும் கேபினெட்ல கேட்குறாங்க 5 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. சொல்றேன் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது. ஏன்னா நெருக்கடி ஏற்படுத்துவதன் மூலமாக தான் இந்த நேரத்தில் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆழமாக நம்புறாங்க. இதையெல்லாம் தாண்டி பாஜக பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கொண்டு வர, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் 5 வருஷம் பாருங்க. அங்கங்கே ஒரு சாலையில் போகும்போது பள்ளமேடுகள் இருக்க தான் செய்யும். அந்த பள்ளமேடுகள் மாதிரி தான் வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவருக்கு தெரியாமல் இருக்கும். நிதிஷ்குமார் அக்னிவீர் திட்டத்துக்கு நீங்கள் அதை எதிர்த்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி இப்போ டிமாண்ட் வச்சிருக்காங்க. 1000 கருத்துக்களையும் அவங்க சொல்லட்டோங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லட்டோம். நிறைவேற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நிறைவேற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இப்போதும் தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியா வந்து இல்ல அவங்களோட ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிறீங்க சார். நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் சார். அதிரடியா ஆட்டக்காரன் வந்து கீழே இருக்காரு சார். யாரு? அமித்ஷா. அணைச்சு பிடிச்சி அடிக்கிறவர் தான் சார் வந்து மோடி. இல்ல அது கடைசி 10 வருஷத்துல பண்ணாங்க. இப்ப இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியில பண்ண முடியுமான்னு நிச்சயமா பண்ண முடியும். இப்பவும் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறது இல்லைங்க. ஏங்க வேலைக்காரனுக்கும் மூலக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வேலைக்காரன் மூலக்காரன் ஒன்னா சேர்ந்தா இருந்திருக்கும். அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. நம்ம வந்து அதை பத்தி பெருமைப்படுத்துறதுக்கோ இல்லை அவங்கள பத்தி புகழ்ச்சி அடையத்துக்கோ நமக்கு வேலை கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் பிஜேபி ஆட்சியில் உட்காரதும் 3வது முறை ஹேட்ரிக் அடிச்சிட்டாங்க. இதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்னு அவங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. எதெல்லாம் தாண்டி வந்தா எதை சமாளிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். நான் இப்போவும் சொல்றேன், 5 ஆண்டு கால ஆட்சி மிக பிரமாதமா ஓடும். அதுக்குள்ள எந்தெந்த கட்சிகளை உடஞ்சி இதே இயக்கத்தை வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்றத விரைவில் பார்க்க தானே போறீங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை இங்க வலியுறுத்தி பண்ணியிருக்குல்ல. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது பெரிய அளவில் பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. நீ மாநில கட்சிகளுடைய தயவு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. மாநிலத்தினுடைய சுயாட்சி முறைக்கு எதிராக எந்த ஒரு சட்ட திட்டங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு மெசேஜ் இதில் மூலமாக கொடுத்துருக்காங்க. அது நீங்களும் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 16 நிதிஷ்குமார் இப்போ ஒரு லாக் வச்சுட்டாரு. அக்னிவீர் திட்டத்துக்கு எதிராக ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருக்காரு, மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா பெரிய அளவில் பீகார்ல எதிர்த்து போராடினாங்க சார். அதுதான் சொல்றேன்ல சார், அவர் வெற்றி பெறுவதற்கு பிஜேபியோட சப்போர்ட் தான் மெயின். ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லா திட்டத்தை விட்டுருங்க. இப்போ ஆட்சியில் உட்காந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓஹோன்னு எல்லாம் கேட்டுப்பார். கேட்டுக்கிட்டு அணைச்சி வச்சுப்பார். அவர் அணைச்சாவே என்னன்னு பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். அணைச்சி பிடிச்சாவே பல பேர் என்ன ஆயிருக்காங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தெரியாது உங்களுக்கு. அதனால நீங்க பாட்டு சைலண்டா உட்காந்து பாருங்க ஆட்டை எப்படி ஆட போறாரு மட்டும். அதனாலதான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி மோடி இல்லை. மோடி வேற ஆளு. அந்த வேற ஆள் நீங்க பார்க்க தான் போறீங்க. இவங்க செய்யற விஷயத்த செஞ்சுட்டு போட்டு உட்காரட்டுமே. கேட்கறத யார்கிட்ட கேட்கற? அண்ணன் தான் கேட்கறேன். கிள்றா 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 கிள்றான்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி கேட்க விட்டுருவாரு. கேட்க விட்டுட்டு அடிப்பாரு. யாரு பாருங்க, நீங்க அன்பா கேட்டு வாங்கிக்கிங்க மோடிக்கிட்ட, பண்பா கேட்டு இது பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை டிமாண்ட் பண்றது வந்து டிமாண்ட் அவங்களுடைய உரிமை தானே. அதாவது நீங்க 16 சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? பலமா இருந்தாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். 2 கட்சிகளுடைய பலம் சேர்ந்ததுனாலதான் வெற்றி. அதனாலதான் நானும் சொல்றேன், அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்த 2 பேருமே முதிர்ச்சியானவர்கள், அரசியல் தலைவர்கள். எந்த விதத்திலையும் அதை வந்து கண்டிப்பாக என்னுடைய நான் அறிவு கேட்டதை நான் சொல்றேன், அந்த வேலை தப்பா பண்ண மாட்டாங்க. இல்ல இப்ப ஆந்திராவில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களும் வந்து முஸ்லீம்களுடைய ரிசர்வேஷன் சம்பந்தமாக பேசும்பொழுது ஆந்திராவில் மட்டும் அவங்க தேர்தலுடைய அறிக்கையிலேயே வந்து
தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு வந்து முஸ்லீம்களுடைய அந்த இடஒதுக்கீடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலே கொடுக்குறாரு. அப்ப இதுலயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. எல்லா மாநில கட்சியினுடைய அந்த உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்துல மாநில சுயாட்சியை நிலைக்கணும் அப்படின்றதுலயும் தெளிவா இருக்கிறாங்க. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்ன்றதையும் இங்க டிமாண்ட் வைக்கிறாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி கிட்டத்தட்ட 18 மாநிலத்தில் ஆட்சி ஆள்றாங்களா? கூட்டணி ஆளுநர் சொல்றேன். ஒரு 2-3 தான் மாநில கட்சிகள், மற்றதெல்லாம் வந்து இவங்க ஆட்சி ஆள்றாங்க. இப்போ ஒரிசால அவங்க வந்துட்டாங்க. ஓகேங்களா? இது தேசியம் பெருசா, மாநிலம் பெருசா? நான் என்ன சொல்றேன்னா, ஏன் நீங்க மொழி வாரியாவோ, மத வாரியாவோ, இல்ல வந்து இன வாரியாவோ, மாநில வாரியாவோ பிரிச்சுக்கிறீங்க? இல்ல அப்படி தேசியவாதம் பேசுற பாஜக தான் ஒடிசாவில வந்து ஒரு தமிழருக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன். நீங்க பாண்டியனுடைய விஷயத்துல சார் இப்ப அவர் சொன்ன வார்த்தைகளை பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவிகளை அவர் எடுத்துட்டு போற ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்குன்னு. தமிழ்நாட்டுனா யார் அவரு? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பத்தி தான் சொன்னாரு. தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றதே அது அந்த பிரச்சாரமே வந்து ஒரு திருடர்களாக தமிழரை சித்தரிக்கிறது. நீங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு அதை தாண்டி அமித்ஷா அவர்கள் பிரச்சாரத்தை பண்றீங்க. இல்ல சார், அதை தாண்டி அமித்ஷா அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இந்த ஒடிசாவை ஆள்வது வந்து ஒரு தமிழன் ஆளணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டாரு. அப்படிலாம் இல்ல அந்த பிரச்சாரத்துல அந்த பேக்ரவுண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் மீது உங்களுக்கு பாருங்க, நான் சொல்ல போனா பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய கதை தெரிஞ்சிடும் வெளியில. தெரியுங்களா? நான் அவன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இதுவரையும் சொல்லாத தகவலை சொல்றேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீங்க யாருன்னு பேர் சூஸ் பண்ணிக்கங்க. ஒரிசாவில் யாருமே ஆள் இல்லையா அங்கே சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக போகிறதுக்கு? இல்லையா ஆளுங்க? ஏன் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் டிஜிபியாக இருந்தவர் திரிபாதி, நான் பேரே சொல்கிறேன்னே, திரிபாதி ஏன் அங்கே போட்டாங்க? ஏன் போட்டாங்க? ஏன் ஒரிசாக்கார போட வேண்டியது தானே? அங்கே இருக்கிறவர தமிழ்நாட்டில் டிஜிபி ஆனவரை தான் அவங்க போடுறீங்க. சரி, இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாகாளி, அவர் வந்து அங்கே கொண்டு போய் போட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரிசாவில் வந்து சேர்மன் போஸ்டிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதே மாதிரி குடுக்கல் வாங்கல இங்கேருந்து இவங்கள கொண்டு போய் அங்கே பதவி போடுறீங்க. இங்கே தமிழ்நாட்டு கேடர் சேர்ந்தவங்க இங்கே தான் வந்து சம்பளம் வாங்கினாங்க, அரசு வேலை இங்கே தான் செஞ்சாங்க 35 வருஷம். அடுத்த கட்டம் பாண்டியனுக்கு வந்து இங்கே என்னென்னலாம் சொத்து பத்துகள் இருக்குன்றது நம்மளும் எடுத்து வச்சிருக்கிறோம். பாண்டியன் அங்கேயே போய் ஒடிசா பெண்ணை திருமணம் செஞ்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டார்ல. அவரை நீங்க இன்னும் தமிழனாக போர்ட்ரேட் பண்ணி அங்க வந்து அரசியல் பண்றது சரியானதா? ஒரு இந்திய நீங்க சொல்றது அந்த தேசியவாதம் அப்படின்னா ஒரு இந்தியரா தானே அவரை பார்த்திருக்கணும். நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க பிரிக்கிறதுனாலதான் பேசுறேன். இப்போ ஒரிசா மக்கள்ல பணியாற்றியவர்கள யாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா? ஏன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனா இங்க இருந்து போனவரை கொடுக்குறாங்க? மாகாளி இங்க தானே பணிபுரிஞ்சாரு, அவருக்கு ஏன் கொடுக்குறாங்க? அப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க பலனடைகிறாங்கன்னு மட்டும்தான் உண்மை. அப்போ இந்த விஷயங்கள்ல பொறுத்தவரையும் அரசுகள் வந்து செய்யற தவறுகளை ஒரு எதிர்கட்சியா இருக்கிற எந்த ஒரு அரசு கட்சியும் சுட்டி காட்டத்தான் செய்வாங்க. அதை தான் அந்த மேட்ல சொல்றாங்க. யார்கிட்ட? பாண்டியன் மேட்ல சொல்றாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அப்போ வந்து இவர் சாவியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, ஏன்னா வேணும்னு ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க மனைவி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியுமா உங்களுக்கு? பாண்டியனுடைய மனைவி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்குங்க. அது ஓப்பனாக உடச்சி விட்டோம்னா வேற ஒரு பிரச்சனைகள்லாம் கிளம்பி வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதை தமிழர்களை பற்றி எந்த விதத்துலையும் கொச்சப்படுத்தலை. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் அந்த சாவி இருக்குன்னு சொன்னார். நீங்களா நம்ம ஊடகங்கள் வந்து எப்படி திணிக்கிற மாதிரி, நம்ம எப்படி எதிர்கட்சிகள் திணிக்கிற மாதிரி ஊடகங்களும் திணிச்சு பேசுது. அதனால் அவர் எதுவும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ தவறான விஷயங்களை பேசவே இல்லைன்றது என்னோட கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் வந்து பல இடங்களில் வெற்றி பெறுவாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி பல பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சாங்க. பெரிய அளவில் ஒரு ஹைப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்லேருந்து 15 சீட்டு வரைக்கும் பாஜக வெற்றி பெறும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த தொகுதியிலையுமே வந்து வெற்றி அடையலை. கோயம்புத்தூர்லேயும் வந்து அதே மாதிரி வெற்றி பெற முடியல அண்ணாமலையால். பாஜகவினுடைய அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக மட்டும் 11% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வெற்றி பெற முடியாத இந்த சூழ்நிலையில திமுக ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை 40 தொகுதிகளிலுமே, இப்போ பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதியிலுமே பெற்றிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி, குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது திமுக வந்து இன்னும் அதிகப்படுத்தி இதில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கை வச்சதுனால தான் அது பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியல அப்படின்ற வாதம் வைக்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னெல்லாம்
வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்கன்னு தெரியணும். ம். பாஜக என்கின்றது ஒரு நோட்டாவோட மோசமான ஒரு இயக்கம். அப்படிதான் நீங்க இப்ப புரோகப்படுத்துறது. ம். அந்த வார்த்தைகளை ரொம்ப மோசப்படுத்துனீங்க, கொச்சப்படுத்துனீங்க. அந்த இயக்கத்துல இருந்து பல பேர் வந்து பகல் நேரம், இருட்டு நேரம், இது எந்த சூழ்நிலையும் பார்க்காம உழைச்சாங்க. இரவு பகல் பார்க்காம. இரவு பகல் மட்டுமல்ல, பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய பணிய வந்து சாலையில உட்கார்ந்து பார்த்தாங்க. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நான் ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாது, பிஜேபி காரங்க கிடையாது. ஒரு பத்திரிகையாளனா சொல்றேன். நான் அந்த உழைப்ப பார்க்குறேன். எனக்கு அவங்க எவனாவது கூட இருந்துட்டு போட்டான். ம். ஒருத்தன் ஆர்எஸ்எஸ் வீட்லயே என்னைக்காவது ஒருத்தன் வந்து நான் தான் வட்டச்செயலாளரு, வட்டத்தலைவரு, இல்ல மாவட்ட தலைவரு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல அவங்களுடைய களப்பணியே வேற. அந்த அவங்களுடைய களப்பணிய சரியாக செஞ்சதுனால தான் ம். இன்னைக்கு வந்து 18.5% அவங்க கூட்டணிக்கும் தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா 11.5% வாக்குகள வாங்கியிருக்க முடியும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2வது பெரிய படைத்த ஒரு நான் ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அதிமுக வேலை செய்யல. ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சியாக ஒரு மிகப்பெரிய செயல்பாடு அண்ணாமலை தலைமையில வேலை செஞ்சுட்டு இல்ல ஆனா இருக்காங்க. அதிமுக அவங்களுடைய வாக்குகள்ல பெரிய அளவுல வாக்கு சதவீதத்துல குறையல அப்படின்றத இந்த என்ன தேர்தல் வாக்குகள் முடிவுகள் குறையலன்னு சொல்லுது. நினைக்கிறீங்க? என்ன அவங்க இப்ப குறையல? எல்லா இடங்களையும் தோல்வி பெற்றாலும் கூட அவங்களுடைய கடந்த முறை வாங்கின வாக்கு சதவீதத்தை விட அவங்க கணிசமானதான் வாங்கியிருக்கிறாங்க. சார், பெரிய அளவுல குறையலாம். திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு திமுக. அந்த வாக்குகள் எங்க வந்திருக்கு? ம். பிஜேபி தான் வந்திருக்கு. பார்த்துட்டாங்க. திமுக குறைஞ்சது சொல்றீங்களா? திமுக குறைஞ்ச வாக்குகள் எல்லாமே பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. ஆனா அதிமுக குறையலங்கிறாங்க. அதிமுக வாக்குகள் அப்படியே இருக்கு அப்படின்றாங்க. சார், அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் பாதி எடுத்துட்டு போயிட்டாருங்க. ம். புரியுதுங்களா? ஆனா பெரிய அளவுல இதுல அடி வாங்கல. இல்ல அடி வாங்கல. இப்ப பாருங்க, வெற்றி பெறதான் ஒரு நோக்கமா இருந்தா அது வேற. ஆனா வாக்குகள், கணிசமான வாக்குகளை ம். இன்னைக்கு நாம் தமிழர்களும் பிஜேபியும் இணைச்சு வாங்கிட்டாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் இங்க சொல்ற புரளி கலப்புறது இதெல்லாம் வந்து இனிமேல் எடுபடாது. ம். பிஜேபி வந்து அபார வளர்ச்சி தான். இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி. நான் சொன்ன விஷயத்த அண்ணாமலை சாதிச்சிட்டார். டபுள் டிஜிட் வாங்கி காமிப்பேன்னு டபுள் டிஜிட் வாங்கி காமிச்சிட்டாரு. ம். ஆனா இன்னும் 26ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேலைப்பாடுல செய்யணும். 26ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வேற ஒரு அண்ணாமலை ஒரு கணிப்பு போடுவார்னு நினைக்கிறேன். ம். விஜயுடன் கூட்டணி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓ, விஜய் கூட. நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் ஒரு நிறைய கூட்டம் இருக்குது. அதாவது சீமான் அவரும் சேருவார்னு நம்ம சொன்னோம். பல காரணங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா அதை தாண்டி இப்போ திமுக மீது மிக கோவத்துல இருக்க விஜய் தான். தம்பி உதயநிதி மேல அவ்வளோ கோவமா இருக்காரு. ம். இந்த இயக்கம் வந்து இப்படி நம்ம நின்று இருக்கலாமோன்ற கூட ஒரு சிந்தனை வந்துச்சா சொன்னாங்க அது கூட இருந்தவங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் பிஜேபி அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து களத்துல நின்று போராடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதான் கூட்டணின்னு ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதே விஜய் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. அவருக்கு எதிரியே வந்து திமுக தானங்க. இல்ல அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இப்ப கட்சி தொடங்கி எடுப்பாருங்க. நாம் தமிழ் ஏற்கனவே ஒரு 14 ஆண்டு காலமாக நாங்க என்ன ஸ்டேச்சர் அப்படின்றத தெளிவா சொல்லி அரசியல் களத்துல பணியாற்றுறாங்க. இன்னும் இந்த தேர்தல்ல 8.10% வாக்குகள் வாங்கி தனி கட்சியாகவே அந்தஸ்து பெற்றுட்டாங்க. அதுதான் சொல்றேனே, அந்த உழைப்பு வந்து வீண் போகாது. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சவங்க நாம் தமிழர் இயக்க தொண்டர்கள். ஆனா சில நேரங்கள்ல பாஜக ரொம்ப வருஷமா பாடுபட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டுல ஒரு 10-15% நீங்க தானங்க இப்போ நீங்க வந்து பிஜேபி மேல அவ்வளவு குறைகளை சொன்னீங்க. இந்த 10 வருஷம் ஸ்கீம் போய் நல்லா சேர்ந்துருக்குது. கடந்த 3 ஆண்டு காலத்துல வந்து அண்ணாமலை உழைப்பு, அண்ணாமலை போன்ற ஒரு கடினமான உழைப்பு வந்து பெருசு. அதனால எந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட எந்த இணக்கமா போறதுக்கு விஜய் தயாரா இருப்பாரு. அதனால வந்து இல்ல அண்ணாமலை கூட கடந்த முறை வாங்கிய, அதாவது கடந்த முறை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய ஓட்டுகளை கூட வாங்கல அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 3வது போயிடுச்சு இல்லைங்க. ஒரு கிட்டத்தட்ட 12 இடத்துல 11 இடத்துல வந்து அதிமுக 3வது போயிடுச்சு. அதிமுக ஒரு அஸ்தமான ஆக போகுது. நான் பல மாசங்களா சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷங்களா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக எடப்பாடியின் ஆட்சி கையில போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து அஸ்தமாக போகுது. நான் இப்பவும் சொல்றேன், இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சசிகலா வீட்டு வாசல் நிற்கிறாங்க இல்லையா மட்டும் பாருங்க. அதிமுக அந்த சசிகலா அவர்களுடைய கையில் போனால் மட்டும்தான் அந்த கட்சி காப்பாற்ற முடியும்னு நான் ஏற்கனவே கடந்த காலங்களையும் சொல்லிட்டே வரேன். இப்போ அது நடைபெற்றதே. இப்போ பாருங்க, நேற்று ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அதுன்னு வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க எல்லாமே. தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க, சசிகலா தலைமை ஏற்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா கட்சி தலைமையை ஏற்று எடப்பாடியை தூக்கி வெளியே இருப்பதற்கு வேலுமணி போன்ற மணியன் கம்பெனி உள்ள வெளியே வருவாங்க. சென்னையில் மிகப்பெரிய நெட்வொர்க் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு மாற்றம். அதிமுக ஒரு அழிவு பாதைக்கு போறதுக்கு இந்த தலைமையில், அதாவது எடப்பாடியோட தலைமையில் இருக்கிற அதிமுக உருப்படாமல் போனதுக்கு காரணம், இந்த மக்கள்கிட்ட சரிவை ஏற்படுத்திய காரணம் தொண்டர்கள் அல்ல, ஒரு தலைவன் பொதுச்செயலாளர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்கப்பட்டாங்க மக்கள். இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணலை. அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் நம்முடைய ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ இந்த தடவை
யார் பிரதமருங்கிறத நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கலை, நாங்கள் மக்களுடைய குரலுக்காக இருப்போம், எங்களுடைய எம்பிக்கள் மக்களுக்காக, உங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நிற்பாங்க, அதை பிரதானமாக வச்சு தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், அதுக்கேற்ற கணிசமான நாங்கள் நம்பிக்கையான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம். அவர் ஆல்ரெடி அவருக்கு தெரியுங்க, நமக்கு வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டோம் மக்களுக்கு, அதனால யாரை பிரதமர்னு சொல்லுவார், வேற யாரை சொல்ல முடியும் உங்களால? இல்லை, இப்போ அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போடாததுக்கு இன்னொரு காரணம்னு சொல்றாங்க, பாஜகவுக்கு அந்த வாக்குகள் சாதகமாக ஏறக்கூடாது, ஓட்டுகளை பிரிச்சு அதிமுகவோட இப்ப அசிங்கி கூனி குறுகிறாரு. அதிமுக கிடையாது, எடப்பாடி பழனிசாமி வந்து கூனி குறுகக்கூடிய காலத்துல இருக்காரு. அண்ணாமலை வாங்க வாக்கு வந்து அதீதமான வாக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, இஸ்லாமியர் வாக்களிக்க மாட்டான் காரணத்தை சொல்லி வெளியே வந்தீங்க. என்னை பொறுத்த வரையும் இஸ்லாமியர்களும் கூட வந்து வாக்களிச்சிருக்கிறான். நீ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து அதிர்ச்சியான ஒரு வளர்ச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கவங்க வந்து அதிகம். இன்னைக்கு வரையும் எடப்பாடி பழனிசாமியை காரி உமிழக்கூடிய சூழ்நிலை வந்துட்டாங்க தொண்டர்கள் எல்லாமே. இந்த கட்சி இதுவரை இத்தனை தேர்தலை பார்த்துட்டோம், ஒரு தேர்தல் கூட என்னால் இது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பழியை வந்து ஜெயலலிதா மேலே போடுறாங்க. அவங்களே அந்த அம்மாவே இப்படி ஆயிடுச்சு, டெபாசிட் வாங்கலைன்னு சொல்லி போடுறானுங்க. இதெல்லாம் வந்து ஏதோ கீழே குப்புற விழுந்து கூட மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. விரைவில் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்திட்டு அதிமுக வேற ஒரு கையெடுப்பாங்க. நடக்குமா இல்லையான்னு பாருங்க. இப்போ சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கவனிக்கத்தக்க ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று 8.10% நினைக்கிறேன், அந்த 8% மேலே வந்து இன்னைக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநிலத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக இன்னைக்கு மாறி நிற்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நாம் தமிழருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக 2026 எப்படி இருக்கும்? அவர் எடுக்கிற வியூகங்கள் இப்போ இத்தனை நாள் தள்ளினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. தொண்டர்கள் வந்து இத்தனை நாடு காலமாக வந்து அவரோட கடுமையான உழைச்சாங்க. ஒரு போராளிகளாக தான் அந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்த தொண்டர்கள்லாம் வந்து பயணித்தாங்க. ஆனால் வரக்கூடிய 26 கடைசியாக பார்ப்பாங்க. 26க்குள்ளே ஒரு சரியான தீர்வு எடுக்கலை, ஒரு கூட்டணியை அமைக்கலை அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி. இல்லை, அதை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா விஜயை கூட்டணிக்கு இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நான் தானே முதல்ல சொன்னேன், சீமானும் விஜயம் வந்து பேசியிருக்கோம் நிறைய. நான் முதல்ல தமிழ்நாட்டில் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் பல பேர் இங்கே பேசினாங்க. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ காலங்கள் மாறும்னு நினைக்கிறேன். சீமானை கைவிட்டுட்டு பிஜேபியுடன் வந்து விஜய் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமான் இயக்கம் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொண்டர்கள் சோர்வடையாமல் பார்த்துக்கிறதுக்கு பல வேலைகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வேலையை விட்டுட்டு பாவம் கஷ்டப்படுறான். இப்போ மற்றவங்களாம் திமுக சம்பாரிச்சான், காசு சம்பாரிச்சான், ஏதோ 4 பேருக்கு வந்து எங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் வேலையை முடிச்சுப்பான். ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த வரையும் பெருசாக வந்து அந்த கட்சி தொண்டர்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறான். அவர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்றத நம்ம கடந்து போகக்கூடிய காலகட்டத்தை பார்த்தா தான் தெரியுமே தவிர, ஆனால் உயிராக இருந்து இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தி இந்த தேர்தல் மானத்தை வந்து இந்த நாம் தமிழர் மானத்தை காப்பாற்றினது இந்த நாம் தமிழர் இயக்க தொண்டர்கள். கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி பிரதர். வணக்கம் பிரதர்.